அந்த தடையெல்லாம் கொடுத்து வந்த செவ்வாய் பகவான், ஏன்னா நம்மளுக்கு 3ஆம் அதிபதி அல்லவா, அவர் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு விலகுவது இப்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற காலம். தொந்தரவான விஷயத்திலிருந்து இவங்க விடுபட போகிறாங்க. மனதில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள்லாம் மாறப்போகுது. நிறைய பிரச்சனையை சந்திச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை விட்டுட்டு இவங்க வெளிவர போகிறாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி முதல் கொண்டு எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி நிறையுது. அதனால இது வரைக்கும் செல்வங்கள் இல்லை என்றால் செல்வங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, திருமண பாக்கியம் இல்லை என்றால் திருமண பாக்கியம், வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்கள், எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபேவருங்க. விடுங்க, உங்கள் வாழ்வாதாரம் இது வரைக்கும் தலையில்லாமல் இருந்தால் தலைகள் மாறுபடும். தானாக தந்திரொள்ளக்கூடிய காலம், இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. ஐயா, தொழில் வளம் மேலோங்கும், அதில் எந்த தடையும் கிடையாது. தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, போட்டி பொறாமை எல்லாம் விலகும். இந்த காவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா இருந்தால், ஐயா கோர்ட்டு கேஸ் நான் ரொம்ப நாளாக விட்டுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் விலக போகுது. இந்த மாதம் அந்த மாதிரி பணிகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போய் வரதுக்கான அமைப்பு. ஏன்னா ரொம்ப நாளாக நீடிப்பிருக்கு அந்த கேஸு, அந்த கேஸெல்லாம் இப்போ ரெனியூல் ஆகி வரும், அதுவும் நடக்கும். அதாவது டிரைவர் டியூட்டிக்காக காத்துட்ருக்கோம், காவல் பணிக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இது சக்ஸஸ் தருகின்ற மாதம். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும்போது சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மேஷத்தில் இருந்தார் சூரிய பகவான், அப்போது சித்திரை மாதம், இப்போ ரிஷபத்துக்கு வருகிறார், அது வைகாசி மாதம். நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார் சூரிய பகவான். நம்ம ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருந்தார், அவரும் இடம்பெயர்ந்து விட்டார். நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்துக்கு இடம்பெயர்வதும், ராசியிலே ஏற்கனவே 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இருந்தது, அதெல்லாம் விளைபட்டு வெளியே செஞ்சிச்சு. இந்த மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு பகவான் நம்ம ராசிக்குள்ளே வரார். 1ஆம் தேதியே குரு பகவானுடைய நிலைப்பாடு மாறி 5ஆம் இடத்துக்கு வருது. உங்கள் வாழ்வில் புதிய முயற்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு முதல் தேதியிலே ஆரம்பிக்குது. எப்படி சொல்றதுன்னா, இந்த இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, கும்பராசிகாரங்களுக்கு இருந்து வந்த தலையாய பிரச்சனையெல்லாம் இப்போ திருப்பியும் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்திரக்கூடிய காலம். நிறைய தவறான விஷயங்கள் அனைத்தையும் நாம் செய்து விட்டோம் ஐயா. இதெல்லாம் இடம்பெறும் மாறுமா, எனக்கு காலத்தை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். இதுக்கான முழு உதாரணமே இந்த வைகாசி மாதமே நம்மளுக்கு தொடக்கத்தை காமிக்கலாம். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து 3ஆம் இடத்துக்கு செல்வது ஒரு 16ஆம் தேதிக்கு அப்புறம். செவ்வாய் பகவான் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை, அந்த தடையெல்லாம் கொடுத்து வந்த செவ்வாய் பகவான், ஏன்னா நம்மளுக்கு 3ஆம் அதிபதி அல்லவா, அவர் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு விலகுவது இப்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்ற காலம். தொந்தரவான விஷயத்திலிருந்து இவங்க விடுபட போகிறாங்க. மனதில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள்லாம் மாறப்போகுது. நிறைய பிரச்சனையை சந்திச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை விட்டுட்டு இவங்க வெளிவர போகிறாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி முதல் கொண்டு எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி நிறையுது. அதனால இது வரைக்கும் செல்வங்கள் இல்லை என்றால் செல்வங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, திருமண பாக்கியம் இல்லை என்றால் திருமண பாக்கியம், வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்கள், எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபேவருங்க. விடுங்க, உங்கள் வாழ்வாதாரம் இது வரைக்கும் தலையில்லாமல் இருந்தால் தலைகள் மாறுபடும். தடையாக இருந்தாலும் தலையெழுத்து மாறப்போது. புதிய முயற்சிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கார் கிடைக்க போகிறாங்க. இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கடன் சுமையை குறைத்து கொள்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க. கடனால் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது. அதுமாரி விஷயங்களை, ஏன்னா கிரகம் கொடுக்கறது யாராலையும் மாற்ற முடியாது, அது வேறு விஷயம். அது கொடுக்குதுன்னா கொடுத்து தான் தீரும். அதுக்கான வாங்கிறதுலாம் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் குரு பகவானுடைய பார்வையும் ராகு பகவான் நம்ம ராசிக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஆட்சிக்கு இணையாக அமர்வதும் ஒரு பெரிய நன்மை. முதல்ல சிகப்பு கொடியை வெளியில் காமிச்சா கூட இறைவனுடன் முருகப்பெருமான இடத்துல தஞ்சமடைங்க, அவனுடைய திருவடியை பற்றுங்க, இல்லை சிவபெருமானுடைய தஞ்சமடைங்க. நம்ம வாழ்வாதாரம் மாற்றி அமைக்கும் இறைவன் நம்மளுக்கு சிவபெருமான் அருள்பாலிப்பார். ஒரே ஒரு பணி தாங்க, முருகப்பெருமான் எழுந்த உடனே, நமக்கு தூங்கி எழுந்த உடனே ஓம் சரவணப வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகா இந்த நாமத்தை சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடையான விஷயங்கள் என்னென்ன இருந்தால் அதெல்லாம் மாறிடும். எண்ணங்கள் பூர்த்தியிடும், வேலை வாய்ப்புகள் தேடி வரும், குழந்தை பேரு கிடைக்க போகுது, திருமண பாக்கியம் கிடைக்க போகுது, எல்லாமே கிடைக்க போகுது. லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுது. இந்த மாதமே அதுக்கான அறிகுறிகள் தென்படும். வேலையோ சொத்துக்கள் எதனா விற்பனை இல்லாமல் இருந்தால் அந்த சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது. ஐயா, நான் செல்வத்தை இழந்துட்டையா, என் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளே நடக்காதா அப்படின்னு நினைச்சதெல்லாம் இனி மாறப்போகுது. அந்த சன்னம்பிக்கை முதல்ல வளரப்போகுது.
நம்ம வாழ்க்கையிலும் தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. நம் வாழ்க்கையில் இது வரைக்கும் பிறந்தமேனியாக இருந்துட்டோம், எல்லாத்தையும் தேவையில்லா எல்லாத்தையும் திறந்துட்டையா, தலைகீழ மாற்றி போட்டு திருப்பி அந்த தன்னம்பிக்கை கொடுக்க போறான் இறைவன். தானாக தந்திரொள்ளக்கூடிய காலம். இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. ஐயா, தொழில் வளம் மேலோங்கும், அதில் எந்த தடையும் கிடையாது. தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, போட்டி பொறாமை எல்லாம் விலகும். இந்த காவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா இருந்தால், ஐயா கோர்ட்டு கேஸ் நான் ரொம்ப நாளாக விட்டுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் விலக போகுது. இந்த மாதம் அந்த மாதிரி பணிகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போய் வரதுக்கான அமைப்பு. ஏன்னா ரொம்ப நாளாக நீடிப்பிருக்கு அந்த கேஸு, அந்த கேஸெல்லாம் இப்போ ரெனியூல் ஆகி வரும், அதுவும் நடக்கும். அதாவது டிரைவர் டியூட்டிக்காக காத்துட்ருக்கோம், காவல் பணிக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இது சக்ஸஸ் தருகின்ற மாதம். ஐயா நான் பாதுகாப்பு படைக்கு போகிறேன், நான் இராணுவ படைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சக்ஸஸ் தருகின்ற பயிற்சி. எல்லாம் படிப்பு கிடிப்பு எல்லாமே இனிமேல் உங்களுக்கு வெற்றிங்க. உங்களை கண்டாவே ஒரு பராக்கிரமத்தை காமிக்கிற மாதிரி தெரியும், ஒரு வேகத்தை காமிக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேகம் எல்லாம் தடையில்லாமல் இருக்கும். ஒரு பயிற்சி உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கான உங்களை போல வாழணுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். அந்த மாதிரி கூடுதல் அமைப்பெல்லாம் இப்போ ப்ரெசன்ஸ் மைண்ட்ஸில் வரப்போகுது. ஏன்னா குருவோட பார்வை மட்டும் இல்லை, ராகும் அதனோட சேரத்தால் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய காலம் என்றே சொல்லும். சுற்றுச்சுவரில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், வீட்டில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் இந்த வைகாசி மாதம் பாகப்பிரிவினை முதல் கொண்டே சொல்கிறேன். குடும்பத்தில் தந்தைக்கும் தானே நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அவையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம். நல்லா இருக்குதுங்க. ஒரே வா சொல்லப்போனால் இனிமேல் நன்றாக இருக்கும் கும்பராசி. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். மேலும் நல்லது ஒரே ஒரு இடம்தான், திருவண்ணாமலையை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.